நான்வெஜ் கேட்குறப்பெல்லாம் கேலண்டரில் அமாவாசை சதுர்த்தின்னு சொல்லி கணக்கு பார்க்குற மாமா இந்த வெஜ்ஜில் என்ன கேட்டாலுமே வாங்கி கொடுத்துட்றாங்க. ஸோ அப்படி வாங்கி கொடுத்த மஷ்ரூமை ரொம்ப டேஸ்ட்டாக சிம்பிளாக மசாலாஸ்லாம் நிறையா ஆட் பண்ணாமல் ஒரே மசால் தான் போட்டு குழம்பு வச்சேன். சூப்பராக வந்திருந்தது. மஷ்ரூமை டேரெக்டாக குழம்புல ஆட் பண்ணும்போது நிறைய தண்ணி விடும். ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வதக்கி தண்ணியை ஃபுல்லாக எடுத்துடணும். இதுக்கப்புறமேட்டி வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதக்கி விட்டுக்கிட்டேன். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு எங்கள் ஊர் பிரீத்தி சிக்கன் மசாலா பொடி இது மட்டும்தான் நான் ஆட் பண்ணேன். வேறு பொடி எதுவுமே ஆட் பண்ணலை. இதிலே குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துருந்தது. சைட்லேயே வந்துட்டு ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கிற கேரட் பீன்ஸுக்கும் ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி அதையும் கிளறி விட்டுட்டேன். இந்த பக்கம் குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டி ஒரு பல்லு தேங்காய் வந்துட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதி வந்ததுக்கப்புறமேட்டி ஃபைனலாக கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்குனா சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.